Okay va? Real GDP and nominal GDP. See, first try to understand what is the difference between real GDP and nominal GDP. Then I'll give you some kind of a data like in the number la eludhirீங்களா? Are you people writing these numbers? See, these numbers just I'm telling you for your understanding purpose. If you listen now, you will understand it. But if you don't have this number later, if you have just made a statement, if without this number, like conceiving becomes what? Difficult. So that's why I advise you people to write these numbers also. These numbers are not actual numbers, just for explanatory purpose. Okay va? Okay. Now, real GDP அப்படின்னா என்னன்னா, whenever GDP is calculated on the basis of constant price, you know what is GDP? GDP is what? Q into P. Q into P is என்னது? GDP. Listen. Quantity into price. அதான் என்னது? GDP. இல்லையா? GDP is nothing but what? Quantity into what? Price. You get what? The value of final goods and service produced in an economy within a what? Specific period. இல்லையா? புரிஞ்சா இல்லையா? Okay. Now, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த குவான்டிட்டிங்கிறது ஒரு வருஷமும் மாறுமா? ஒரு வருஷமும் என்ன மாறும்? இந்த வருஷம் உற்பத்தி அதிகமாக பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் கம்மியாக பண்ணுவீங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமாக பண்ணலாம். ஸோ குவான்டிட்டி எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேஸ்ட் ஆன் யோர் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த ப்ரைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இஃப் யூ கால்குலேட் this price GDP using a constant price, okay, a constant price, then it is called real GDP. Then it is called real GDP. But if you calculate GDP on the basis of current year price, current price, then it is called nominal GDP. So, நீங்க இந்த price தான், price வந்து என்னது? Constant price. Constant price னா எப்படி சார்? ஏதோ ஒரு வருஷத்தோடைய price-அ base price-ஆ வச்சுப்பீங்க. You're getting it? For an example, 2020-21ல rice உடைய price என்னவோ அதான் base price. 2020-21ல wheat உடைய price என்னவோ அதான் base price. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ வீட்டு உற்பத்தி ஆயிருக்கு இன்டு த ப்ரைஸ் ஆஃப் வாட் தட் இயர். இந்த வருஷம் எவ்வளோ வீட்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, வீட்டு குவான்டிட்டி இன்டு த ப்ரைஸ். எந்த ப்ரைஸ்? இந்த வருஷத்தோட ப்ரைஸ் இல்லை, ப்ரிவைலிங் ப்ரைஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. எதை தான் யூஸ் பண்ணுறீங்க? பேஸ் இயர் ப்ரைஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், ஒரே ப்ரைஸ். அதவே யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் ஜிடிபி கிடைக்கும். இதுவே யுவர் இந்த வருஷம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் வீட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ, இந்த வருஷம் என்னவுடைய ப்ரைஸு, ரைஸோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கெட் வாட்? நாமினல் ஜிடிபி, நாட் ரியல் ஜிடிபி. ஏன் சார் அதை நாமினல்ங்கிறாங்க ரியல் இல்லைங்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன நடந்திருக்கலாம்னா, லிசன் வெரி கேர்ஃபுல்லி, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. போன வருஷம் 10 kg ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 1 kg ஆஃப் ரைஸ் 10 rupees. இவ்வளோ தான் அந்த எக்கானமிலேயே ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிடிபி என்ன? 100 rupees. This year you produced 8 kg of what? Rice. Okay, and a price of the rice, price of the rice have risen by 100%. Now let's say 1 kg is equal to 20 rupees. Okay, now this year 8 into 20 GDP will be 160. Last year GDP is what? 100. Last year GDP 100 ஆனால் 10 kg of rice produce ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் GDP 160 ஆனால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது? குறைஞ்சிருக்குது. 8 what? Not even what? So production has not increased. Production has not increased at all. ஆனால் GDP என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்படி சார் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் GDP இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஏன்னா விலைவாசி ஜாஸ்தி ஆயிருக்கு. புரிஞ்சா? இதே நீங்கள் கான்ஸ்டன்ட் இயர் பேஸ் இயர் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னு, நீங்கள் போன வருஷத்தோட ப்ரைஸை வச்சே இந்த வருஷத்தோட ஜிடிபி கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, 8 into 10 rupees 80 rupees ஜிடிபி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சா? ஆனால் நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரைஸை யூஸ் பண்ணாமல் எந்த ப்ரைஸை யூஸ் பண்ணுறீங்க? கரண்ட் இயர் ப்ரைஸை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு என்ன இருக்கு? ஈவன் தோ ப்ரொடக்ஷன் ஹேஸ் டிக்ளைன், ஜிடிபி ஹேஸ் இன்க்ரீஸ்.
or even though production have remained constant, GDP has what? Increased. புரிஞ்சா? அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? நாமினல் ஜிடிபி. அப்பனா சிம்பிளா சொல்லணும்னா நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ரியல் ஜிடிபியில் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ நவ் புரிஞ்சா இல்லையா? பேசிக்கா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் கிவ் யூ டேட்டா அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ரைட் டவுன் ரியல் ஜிடிபி சைடில் when GDP is calculated on the basis of constant price, when GDP is calculated on the basis of constant price, அதாவது பிராக்கெட்ல என்னன்னு போடுங்க, that is base year price, base year price, then it is called real GDP. When GDP is calculated on the basis of constant price, அதாவது என்னது? base year price, then it is called as what? real GDP. in the side nominal GDP. when GDP is calculated on the basis of prevailing or current year price, when GDP is calculated on the basis of prevailing or current year price, prevailing or current year price, then it is called what? nominal GDP. you are getting it? எதுக்கு சார் ரெண்டு ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணணும்? why we have to calculate what? both the GDP அப்படின்னா ரைட் ரியல் ஜிடிபி சைடில் எழுதுங்க. ரியல் ஜிடிபி help us to check the actual level of production. Real GDP will help us to check the actual level of production. Will help us to check the actual level of production. Actual level of production. புரியுதா? அதாவது என்னது? whether the production has increased or production has decreased. actual level of production, உற்பத்தி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஓகே, எது? ரியல் ஜிடிபி. on the other hand, nominal GDP helps us to check the nominal GDP helps us to check the level of price rise or price fall. ஏன்னா விலைவாசி ஜாஸ்தி தான் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. விலைவாசி என்னவும் ஆயிருக்கலாம், குறையவும் செஞ்சிருக்கலாம்ல. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? அப்போ என்ன இருக்கும்? சம்டைம்ஸ் நாமினல் ஜிடிபியில் ரேர், இது ரொம்ப ரேரு சொல்கிறேன், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் ஜிடிபி என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். ஏன் ஏன் அப்படின்னா ரேட் ஆஃப் த ப்ரைஸ் வந்து என்ன இருக்கலாம்? குறைஞ்சிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஜிடிபி குறையும். பட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது? அதிகமாக இருக்கு. ஆனால் இது என்னது? ஜிடிபி குறைஞ்சு. இது ரொம்ப டேஞ்சரஸ். எது கூட ஓகே? ஆக்சுவல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு ஆனால் ஜிடிபி அதிகமாக இருக்கு, இது கூட ஓகே. அது கூட என்னது? ஓகே. ஏன் அது கூட ஓகே? ஏன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் இருக்குது. இது ஓகேன்னா நான் கம்பேரிட்டிவ்லி இன் டேர்ம் ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் சொல்கிறேன் ஓகே. பட் ஆனால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் விலைவாசி குறைஞ்சிடுச்சு, பத்தலை. ஐ மீன் என்ன ஆச்சு? விலைவாசி குறைஞ்சிருக்கு, அதனால என்ன ஆயிடுச்சு? நிறைய வேலை செஞ்சுருக்கான் ஆனால் அவனுக்கு பணம் வராது. ஏன்னா ப்ரைஸ் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்போ அவன் கையில் ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது அவன் டிமாண்ட் கிரியேட் பண்ண மாட்டான். அவன் டிமாண்ட் கிரியேட் பண்ணலைன்னா ஃபர்தர் ஜிடிபி என்ன ஆகும்? குறையும். அதனால தான் சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷனை விட டீஃப்ளேஷன் ரொம்ப டேஞ்சரஸ். எது டேஞ்சரஸ்? இன்ஃப்ளேஷனை விட டீஃப்ளேஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். என்ன புரிஞ்சா இல்லையா? deflation is dangerous than what? inflation. okay, so அப்ப nominal GDP ல என்ன பண்ணலாம்? it helps us to understand the level of price rise and price fall. bracket ல it helps us to understand what? inflation and deflation in an economy. ஆனா deflation வர்றது ரொம்ப ரேரு சொல்றேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பாருங்க, இங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். we have produced what? abundantly. சரியா? அப்போ நம்ம என்ன நினைப்போம்? எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்,
ஆனால் டிமாண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சப்ளை இஸ் கிரேட்டர் தேன் வாட் டிமாண்டு. அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் வில் ஃபால் டவுன் அப்படின்னா டோன்ட் வரி, அதுக்கு தான் எக்ஸ்போர்ட்டர். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்போர்ட். நம்ம விலையை ரொம்ப கீழே விழுக விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? விலையை அதே அளவுக்கு வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த நாட்டுக்கு இல்லையோ அந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுறது? எக்ஸ்போர்ட் பண்ணிடுறது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? அந்த நாட்டுக்காரன் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். தே ஹாவ் டு ப்ரொவைட் அஸ் வாட்? மார்க்கெட் ஆக்சஸ். அவன் அதிகமான டாக்ஸை போட்டான்னா நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கே தான் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும். இங்கே தான் எக்ஸ்டர்னல் செக்டார் கம்ஸ் இன் டு பிளே. இங்கே தான் என்ன வரும்? The external sector will come into play. Is it very clear? Yes. Just give me a minute. Okay, just give me a minute. Okay, so now you understood real GDP, nominal GDP. Okay, now listen. Ministry of Statistics and Program Implementation. Very important. Ministry of Statistics and Program Implementation. This is what will decide the base year for GDP calculation. This is what will decide the base year for real GDP calculation. புரியுதா? Can someone check in your internet what is the base year now? And initially 2011-12 was a base year. Then 2017-18 become a base year. Now whether same 2017-18 remains as a base year illa base year have changed 11 to shift, they are thinking to shifting it to 2017 to 18, 22 to 23. ஏன் நான் இதை கேட்டேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா there is a scenario. Listen, base year calculate பண்றதுக்கு you have to have a price getting saturated at some point. When இங்க பாருங்க, when price keeps on varying on a yearly basis, then you cannot fix a base year. ஒண்ணுமே இல்லை. Whenever you go for your eye checkup, okay, initially you will have 0.25 or 0.5 power. Okay, myopia வரும் 0.25 0.5 வரும். வந்ததுலேருந்து நீங்கள் கண்ணாடி போட சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடி போடுவோம், அப்புறம் போட மாட்டோம், அப்பப்போ போடுவோம், போட மாட்டோம், இல்லை எதுவும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். இந்த கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம். சரியா? இப்போ என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக என்ன ஆகும்? லைக் நம்மளுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு கட்டத்தில் 2.5ன்னு வந்து நிற்கும். சரியா? அதுக்கப்புறம் லேசிக் பண்ணலான்னு போய் டாக்டர்கிட்ட கேட்பான். டாக்டர் சொல்லுவார், முதல்ல பவர் என்ன ஆகட்டும், ஸ்டெபிளைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் பவர் கரெக்ஷனுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், லைக் வாட் லேசிக் பண்ண முடியும். பவர் ஸ்டெபிளைஸ் ஆகாததுக்கு முன்னாடி வி கான் டூ வாட் கரெக்ஷன். எப்படி டாக்டர் வந்து நம்ம பவர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, economist wanted to correct the money supply in the economy. எக்கானமியில் என்ன ஆகணும்? மணி சப்ளை. எக்கானமியை ஒரு ஆப்டிமம் லெவலில் வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஸ் இயர், அப்போ அதான இன்ஃப்ளேஷன். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? ஓகே, அந்த இன்ஃப்ளேஷனுக்கும் ரியல் ப்ரொடக்ஷனுக்குமா இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னது? நாமினல் ஜிடிபி. யூ கெட்டிங் இட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேஸ் இயரை சூஸ் பண்ணும்போது யூ நீட் டு வாட், யூ நீட் டு ஹேவ் ஒரு சேச்சுரேட் ஆகணும். ரொம்ப நாளாக நம்மளுடைய பேஸ் இயர் மாறவே இல்லை. ஏன் மாறல அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2011-12 was the old base year. I think இப்போவும் அதான் இருக்கு. நீங்க அதான் சொன்னீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. 2017-18 பேஸ் இயரா மாத்தலான்னு நம்ம முடிவு பண்ணோம். எப்ப? 2019ல டிசைட் பண்ணோம். We decided in 2019 that we will think of shifting the base year from what?
2011. ஏன்னா 2011-12ங்கிறது ரொம்ப அவுடேட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் எங்கேயோ போய் எங்கேயோ வேற இடத்துல இருக்கு. ஸோ இன்னும் அதே பேஸ் இயரை வைக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், 2017-18 பேஸ் இயரா ஷிஃப்ட் பண்ணலான்னு 2019 நினைச்சோம். வந்துச்சு கோவிட். அண்ட் கோவிட் என்ன பண்ணிடுச்சு, அப்ரப்ட் பவர் வாட் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? ஒரு சில ப்ராடக்டோட பிரைஸ் அப்படியே குறைஞ்சிச்சு, ஒரு சில ப்ராடக்டோட பிரைஸ் அப்படியே அதிகமாச்சு. அப்ப என்ன, ஆனா இது வந்து கன்சிஸ்டண்டா இருக்குமா? இருக்காது. ஏன் கன்சிஸ்டண்டா இருக்காது? ஏன்னா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, யூ பீப்புள் மைட் ஹவ் சீன் த பிரைஸ் ஆஃப் த மாஸ்க் டியூரிங் 2020-2021 இஸ் பீக். ரொம்ப மாஸ்கோட விலை என்னது, ரொம்ப அதிகம். ஒரு மாஸ்க் 50 ரூபாய்க்கெல்லாம் வாங்கின காலம் உண்டு. சும்மா சர்ஜிக்கல் மாஸ்க்கு 2 ரூபா பெருமானம் உள்ள ஒரு மாஸ்க்கு 50 ரூபா கொடுத்து வாங்கினதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கும் அதே 50 ரூபாய்க்கு விற்குதா என்ன? இல்லை. அப்போ அது என்ன இருக்கு, சேச்சுரேட் ஆகி அது வந்து அது ஷார்ட் டேர்ம் அபரேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் வாட், ஷார்ட் டேர்ம் அபரேஷன். அது எப்பவுமே இருக்கும். வாட் இஸ் ஷார்ட் டேர்ம்? குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் அது எப்பவுமே இருக்கும். அந்த ஏற்றத்திலையும் சரி இறக்கத்திலையும் சரி பேஸ் இயரா வைக்கக்கூடாது நீங்க. யூ கேன் நாட் கீப் தட் ஆஸ் அ பேஸ் இயர். ஏன்னா அதை பேஸ் இயரா வச்சிங்கன்னா the entire what calculation will go what wrong. புரிஞ்சா? அப்ப you have to wait for things to what stabilize. அது எப்ப ஸ்டெபிலைஸ் ஆகுது, 2022-23. யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் நாட்? ஏன்னா அந்த கோவிட்ல இருந்து நம்ம வெளில வந்து பிரைஸ் எல்லாம் அந்த ஒரு எக்கானமி நார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி நடந்தது 22-23. ஆனா 22-23ல நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்களும் நான் நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? அடுத்த வேரியன்ட் வருதுங்கிறான், அடுத்த ஸ்ட்ரெயின் வருதுங்கிறான். சரியா? உண்மையிலே ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சான்னு நீங்க இன்னொரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணும். நம்ம இப்ப இருக்கிறது 2025-26. புரியுதா? இப்பதான் 2022-23 பேஸ் இயரா, ஐ மீன் 2021-22 22-23 பேஸ் இயரா ஃபிக்ஸ் பண்ணலான்னு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். யூ ஆர் கெட்டிங் திஸ் லாஜிக் நவ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் why it got delayed? இப்ப இனிமே இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி லெவல்ல என்ன கேட்பான், வாட் இஸ் த கரண்ட் பேஸ் இயர் for calculating real GDP? 2010, 2011, 2012, 2022, 2023, 2017, 2008 இந்த மாதிரி டேட்டா ஃபேக்சுவலா கேட்பான். இந்த நம்பரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது. யூ ஆர் கெட்டிங் இட் ஆர் நாட்? ஆனால் டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின் வரும். யூபிஎஸ்சியில் will not ask. Why the base year for calculating real GDP has not been updated for last 10 years? Which of the following could be the best explanation for that? A, conceptual, logical, not factual. Are you getting the difference? That's why I wanted to teach you this what concept, not this data. புரிஞ்சா? எனக்கே டேட்டா தெரியாது. Data is not important. Data is important only when the data helps you to understand a concept. Otherwise not important. Now you are getting this? Okay, so what you just remember with respect to preliminary exam, who decides the base year for calculating real GDP? Ministry of Statistics and Program Implementation, not Ministry of Finance. Again, we UPSC know where we will make mistake. First option Ministry of Finance ஆ தான் இருக்கும். புரிஞ்சா? நம்ம அதான் ஆன்சர் பண்ணுவோம். ஆமா, இது எக்கானமியில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தானே வராது. ஏன்னா இது டேட்டா கலெக்ஷன். Is it very clear? So statistics is involved. Ministry of Statistics and Program Implementation. Clear with this? Now, okay, let's take what? 4 years. Okay, now listen. Let's say there are two products just for calculating real GDP, nominal GDP. அந்த calculationக்காக நான் உங்களுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ஒன்று ரைஸ், இன்னொன்று என்ன வச்சுக்கலாம், வீட். சரியா? ஸோ இங்கே பாருங்க, price of wheat, okay, and price of rice.
ஓகே, எல்லா வருஷத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. என்ன ஆகும்? மேலேயும் கீழேயும் என்ன ஆகும்? போகும். சும்மா வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் நான் வந்து 1 kgக்கு நான் சொல்கிறேன். ஓகே, 7, ஓகே, 10, ஈவன் இது கூட வச்சுக்கோங்க 7ன்னு வச்சு. ஓகே, ப்ரைஸ் என்னது? சும்மா நான் ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்கிறேன். அதே மாதிரி price of water, rice. ரைஸோட price generally will be water slightly higher than that of water. Wheat. ஏன்னா wheat is predominantly cultivated in water. Vast plains of water, India. That is Indus plains and Gangetic plains. ஆனால் rice is cultivated in water. Deltas and specific areas. ஸோ அதனால இது இருக்கும். ஸோ சும்மா 10 rupees. ஓகே, ₹10, ₹12, ₹13, okay, ₹15. Some year price என்ன ஆகல, அதிகமாக ஆகலைன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது என்னது? price of water, rice. price of wheat, price of rice every year. Now let's assume total production. GDP calculate பண்ணனும்னா price மட்டும் தெரிஞ்சா பத்தாதுல்ல. You need to have what? Actual production எவ்வளவுன்னு தெரியணும்ல. So let's say production of wheat, production of what? rice. Okay. Let's say 10 kg. இப்படி வச்சுக்கலாம். wheat production எப்படி இருக்கு? ஓகே, rice production 10 kg. இப்படி வச்சுக்கலாம். Now, what is nominal GDP? What is nominal GDP? When GDP is calculated on the basis of prevailing year price. அந்த வருஷத்தோடைய price calculate பண்ணா அதான் என்னது? Nominal GDP. Is it very clear? So first we will calculate the nominal GDP every year. Then we will do what? Real GDP. சரியா? Nominal GDP is based on what? Current year price, prevailing year price. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ப்ராடக்ட்டோட வேலை என்னன்னு தெரியும் இல்லையா? Now can you people tell me what is the nominal GDP of 2020-21? இங்க பாருங்க, wheat எவ்வளோ? ₹5 ஒரு கேஜி. எத்தனை ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 10. அப்ப என்ன? 50. கரெக்டா? பிளஸ் வாட்டர் ரைஸ் ₹10. எவ்வளோ கேஜி? 10. ஸோ அப்ப 100. ஸோ வாட்டர். ஸோ நான் இது 150. சரி, ஓகே, 150 rupees. So nominal GDP of 2020-21 is what? 150 rupees. கரெக்டா? எப்படின்னு புரிஞ்சா இல்லையா? All of you are getting it right? இது என்ன 50 என்னன்னு புரியுதா இல்லையா? Right. Now tell me, what is the nominal GDP of 2021-22? Simple. 6 into 12 plus water. 12 into water 10. 6 into 12 எவ்வளோ? 72. Plus 12 into what is it? 120. So what? 192. Okay, right. Now come to 80. நீங்க சொல்றீங்க, அப்படியே போடுறேன். நான் எதுவும் செக் பண்ணல, கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். I'm just writing what you are saying. Okay,
என்னது 100 1 ஸோ இங்க பாருங்க. ஸோ புரியுதா? 150 192 214 220 312 ஜிடிபி என்ன ஆகிட்டே தான் இருந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் there are some year where the production has come down. 12 kg இருந்து 10 kg ஆயிருக்கு. என்னது? wheat production. rice production 10 kg இருந்து 8 kg ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. ஆனால் ஜிடிபி என்னது? 214. இங்கே ஜிடிபி எவ்வளோ? 220. அப்போ என்ன இருக்கு? என்னதான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சாலும் ஜிடிபி என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னது? விலைவாசி உயர்வு. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ நாமினல் ஜிடிபி ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெவல் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ஃபால் ஆர் வாட் இன்ஃப்ளேஷன். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா புரியுதா? Is it very clear? Now come to what? Real GDP. Now come to what? Real GDP. See, நான் இதை இங்கேயும் எழுதிடுறேன். Nominal GDP at what? Current market price. Real GDP at what? Base year. ஓகே. ஸோ பேஸ் இயர் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ் இயர்னு ஒன்று வேணும். அந்த பேஸ் இயரை டிசைட் பண்ணுறதா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம சும்மா இப்போ நம்ம தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? இப்போ நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் 2020-21 தான் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? பேஸ் இயர் அப்படின்னு வச்சுக்கலாம். புரிஞ்சா? வீல் கேப். அப்போ பேஸ் இயரை எதுன்னு வச்சுக்கிறீங்க? இதை வச்சுக்கோங்க. 5 ரூபா வீட்டுக்கு, ரைஸுக்கு என்னது? 10 ரூபா. சரியா? இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு அதே தான் என்ன வரும்? 50 + 100. கரெக்டா? ஏன்னா ஏதோ பேஸ் இயருங்கிறது ஏதோ ஒரு வருஷத்தோட ப்ரிவைலிங் ப்ரைஸாக தானே இருக்கும். அப்போ எந்த வருஷத்தை பேஸ் இயர் ப்ரைஸாக வைக்கிறீங்களோ அந்த வருஷம் நாமினல் ஜிடிபியும் ரியல் ஜிடிபியும் ஒன்றா தான் இருக்கும். யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் நாட்? யூ ஆர் கீப்பிங் சம் இயர் ஆஸ் வாட்? பேஸ் இயர். ஸோ those year which are kept as base year, what will happen? The nominal GDP and real GDP will be what? Same. அப்படிதானே? ஓகே. ஓகே. அடுத்தது வாங்க. என்னது? 60 + 100. So it will be 160. புரியுதா? இங்க பாருங்க. நாமினல் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிடிபி growth rate என்னன்னு இருப்பீங்க? 22% சார் ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு. எங்களோட ஜிடிபி 22% க்ரோ ஆயிருக்கு. 150 ரூபாயிலிருந்து 192 ரூபாய் ஆயிருக்கும். ஜிடிபி க்ரோத் ரேட் இஸ் இம்ப்ரெசிவ்னு இருப்பீங்க. ஆனால் டேய் உண்மையான ஜிடிபி எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாரும் கேட்குறோம்ல கவர்மெண்ட் கிட்ட, டேய் எனக்கு இதை சொல்லாத, எனக்கு இதை சொல் அப்படின்னு கேட்குறோம்ல. ஏன் இதை சொல்கிற? விலைவாசி ஏறி இருக்கு, அதை வச்சு நீ தப்பிச்சிட்டு இருக்க, நீ எனக்கு இதை சொல் அப்படின்னு நம்ம இப்பெல்லாம் கேட்குறோம். என்ன எல்லாம் புத்திசாலி ஆகிட்டானுங்க, எல்லாம் இதெல்லாம் கேட்குறானுங்கன்னு கவர்மெண்ட் பார்க்குது. புரியுதா? ரைட். இது பார்த்தா என்னது? லெஸ் தென் வாட்? 10%. லெஸ் தென் 10% தான் ரியல் ஜிடிபி growth. ஆனால் நாமினல் ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 25%ன்னு வருது. புரியுதா? ஆர் யூ கெட்டிங் த டிஃபரன்ஸ்? சரி. அடுத்து 5 10. ஸோ அதே 60 ரூபா, அதே என்னது 100 ரூபா. அப்படிதானே? அதே தானே? 60 + 100. ஸோ வாட்? இட் வில் பி 160. ஆக்சுவலாக என்ன இருக்குது? ரியல் ஜிடிபி ஹஸ் நாட் இன்க்ரீஸ்ட். ஏன்னா போன வருஷம் ப்ரொடக்ஷன் 12 kg வீட்டு 10 kg ரைஸ். இந்த வருஷமும் அதே தான் நடந்துக்குது. ரியல் ஜிடிபியில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் நாமினல் ஜிடிபியில் பார்த்தா அதுவும் growthன்னு காட்டுவீங்க. ஏன்னா போன வருஷம் 192 சார், இந்த வருஷம் 214. ஓகே. எவ்வளோ? 22 ரூபா என்ன ஆயிருக்கு? ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு. இம்ப்ரெசிவ். 10% மேலே க்ரோ ஆயிருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகவில்லை. எத்தனை பேருக்கு புதுசாக ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? கிடைக்கல. எவனா பாவர்ட்டிலேருந்து வெளில வந்திருக்கானா? ஒருத்தனும் வெளில வரல. ஓகே. ஆனால் ஜிடிபி மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்குது.
எப்படி? ஏன்னா விலைவாசி க்ரோ ஆகிறதுனால விலை ஆயிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? இப்போ இங்க பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, இதுல என்ன இருக்குது? ஜிடிபி க்ரோ ஆயிருக்குது. இப்போ பாருங்க, நெகட்டிவ் ஜிடிபி க்ரோவா இருக்கும் இங்க. ஏன்? இங்க பாருங்க, 10 into 5 plus what? 10 into 8 80. ஸோ எவ்வளோ? 130. நீங்க ரியல் ஜிடிபியில் பார்த்தா நெகட்டிவ் growth ரேட் 160லேருந்து என்ன இருக்கு? 130. ரியல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் growth ரேட். யூ கெட்டிங் இட்? பட் ஆனால் நாமினல் டேர்ம்ஸில் பார்த்தா அப்பவும் ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு. நாமினல் டேர்ம்ஸில் பார்த்தா கரண்ட் இயர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஜிடிபி ஹஸ் grown from 214 to 220. ஆனால் ரியல் என்ன இருக்கு? ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஏன்னா ப்ரொடக்ஷன் குறையும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னது? அதிகமாகல. ரொம்ப டேஞ்சரஸ் சினாரியோ இது. ஆனால் இங்கே ஒரு இடத்துல தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் தப்பிச்சுக்கிட்டோம்? இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு. புரியுதா? டீஃப்ளேஷன் ஆயிருந்தா மாட்டணும். ஏன்னா எவங்க கையிலையும் காசு இருக்காது, எவனும் டிமாண்டை கிரியேட் பண்ண மாட்டான். அடுத்த வருஷம் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் குறையும். ஆனால் இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் இருக்கனால, ஏதோ பணம் இருக்கனால என்ன ஆயிருது? அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷனை திருப்பி மேலே கொண்டு வந்துடுறோம். புரியுதா இல்லையா? ஸோ அப்போ 5 into 12 எவ்வளோ? 60 ப்ளஸ் what? 10 into 12 எவ்வளோ? 120. ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆயிருது? 180 rupees. ஆனால் நாமினல் ஜிடிபி 312. கிளியரா? இந்த 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 டேட்டாவை எதுக்கு வச்சுக்கோங்கன்னா, இது வந்து ஒரு நம்மளோட புரிதலுக்காக தான். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த புக்லையும் இந்த மாதிரி டேட்டா இருக்காது. ஓகே, தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஆட் தீஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ நான் சொல்லும் போது புரியும், அப்புறம் மறந்துடும். ஓகே, பட் ஆனால் இதை பார்த்து நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகாது? லைக் உங்களுக்கு அதை பார்த்தா புரியாம போகாது. ஓகே, நவ் இப்போ இந்த 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 இது ஃபுல்லா கிளியரா புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ கேன் ஐ சே ஒன் திங்? Tell me whether the statement that I'm saying is true or false. Okay, in real GDP, okay, நல்லா புரிஞ்சுங்க. In real GDP will increase only when actual production increases. Statement is true or false? Statement is true. Real GDP ல GDP அதிகமாகணும்னா எப்படி மட்டும்தான் அதிகமாகும்? ப்ரொடக்ஷன் அதிகமானா மட்டும்தான் அதிகமாகும். ஓகே, இன் ரியல் GDP will increase only when actual level of production increases. கிளியரா? ஆனா in nominal GDP, can I say GDP can rise when production increases? GDP can increase when production increases. GDP can increase when production remains constant. அப்பவும் என்ன ஆகலாம்? GDP increase ஆகலாம். இங்க பாருங்க, 12 kg 10 kg 12 kg 10 kg ப்ரொடக்ஷன் என்ன ஆகல? அதிகமாகல. ஆனால் GDP என்ன இருக்கு? அதிகமாக இருக்கா? 192 இருந்து 214 ஆயிருக்கா? ஸோ நாமினல் GDPல when production increase also GDP can increase. கரெக்டா? When production is constant also GDP can increase. ஏன்னா price increase ஆயிருக்கும். புரியுதா? நான் திருப்பி யூஸ் பண்ற வேர்டு can, mustன்னு சொல்லல. can. ஏன் canனா குறையவும் செய்யலாம். புரியுதா? அதான் விஷயம். ஓகே, ஸோ இன் நாமினல் GDP என்னலாம்? GDP can rise when production is increasing. GDP can increase when production is constant. GDP can increase when production is declining also. GDP can what? Increase when production is decreasing also. ஆகலாமா இல்லையா? இங்க பாருங்க, ஆயிருக்கா இல்லையா? 2023-24 இங்க நம்ம டேட்டால என்ன இருக்கு? ப்ரொடக்ஷன் 12 kgலேருந்து 10 ஆயிருக்கு ரைஸு. வீட்டு தான் 12லேருந்து 10 ஆயிருக்கு. ரைஸ் வந்து 10லேருந்து என்ன ஆயிருக்கு? 8 ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு, ஆனால் என்ன ஆயிருக்கு? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? ப்ரைஸ் ரைஸ், இன்ஃப்ளேஷன். ஸோ கேன் ஐ சே ஒன் திங்? இப்போ இந்த டேட்டாலாம் எழுதிட்டீங்கல்ல,